நம்ம சூழ்நிலை வந்து பணத்துக்காக நிறைய கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு 4 பேர்கிட்ட பேசுங்க. அந்த டைமில் வந்து பேச முடியாது, அது நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை, பேசி தான் ஆகணும். சரிங்களா? நமக்குமே அந்த மாதிரி நிறைய ஆகிருக்கு, இன்னமும் ஆகிட்டு தான் இருக்குது. என்ன செய்ய முடியும்? வேறு வழி இல்லை. அந்த நம்ம அதை கடந்து வரணும், வந்து தானே ஆகணும். என்ன பண்ண முடியும்? மனுஷனாக பிறந்தாச்சு, எல்லாத்தையும் தாண்டி தான் வந்தாகணும். கடன் இங்கே வந்து எல்லாத்துக்குமே இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லி நீங்கள் போய் நோண்டி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கிறது ஒரே பிரச்சனை, கடன் பிரச்சனை, பண பிரச்சனை. ஒன்று கடன் இருக்குது, இல்லை பணத்தில் தேவை இருக்கும். இந்த 2 தான் இருக்குமே தவிர வேறு எந்த பிரச்சனையுமே இருக்காது. யார்கிட்டையும் நீங்கள் போய் பேசி பாருங்கள், அவனுக்கு கடன் தரணும், நாளைக்கு இந்த இவ்வளோ ஃபீஸ் கட்டணும், இவ்வளோ தேவை இருக்குது, இவ்வளோ பணம் வேணும். அந்த மாதிரி தேவைகளும் அந்த தேவையால் வந்த கடன்களும் தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்குமே தவிர வேறு எதுவும் பெரிய பெரிய கஷ்டமாலாம் இருக்காது. அதுவும் குறிப்பாக அந்த பண தேவை அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே பாதிப்பை தான் ஏற்படுத்தும், சங்கட்டமாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து ஒன்றும் வந்து ரொம்பலாம் போட்டு உங்களை வந்து ரொம்ப குழப்பிக்கிட்டு டிப்ரெஷன் ஆகிக்கிட்டு இருக்காதீங்க. ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நீங்கள் இப்படியெல்லாம் இருந்தால் மட்டும் அது மாறிட போகிறதில்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆனால் அந்த நேரத்தில் அப்படி தான் இருக்கும். பட் கொஞ்சம் நிதானமாக இருங்க. சமாளிக்கிறதுக்கான வழியை வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி அது கீழே கொடுக்குறேன். அதில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். டைம் பீரியடு பிரச்சனையை கொஞ்சம் நேரம் கொஞ்சம் காலம் தள்ளி வைக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கான வழி. அதுக்காக என்ன செய்யணும் முதல்ல அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்து ஓப்பனாக பேசணும். இதுதான் உண்மை. நீங்கள் யார்கிட்டையும் எதுவுமே பேசாமல் ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பேசினா மட்டும்தான் அது சாத்தியம். நீங்கள் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓடி ஒளிஞ்சாலாம் விலைக்காகாது. இன்னும் மேற்கொண்டு வந்து உங்களுக்குள்ளே உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை தான் வரும். அது இன்னும் 2 வந்து உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அது எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமோ அதை தீர்க்கறதுக்கு உண்டான வழியை மட்டும் என்னென்னு பாருங்கள். இன்னொன்று அதே போல் சொல்கிறேன், இப்படிலாம் இருக்குது வழி அப்படிங்கிற பட்சத்தில் தன்னை மீறியோ தன் சக்திக்கு மீறியோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வாண்டடாக போய் தலையை உள்ளே விட்டுக்காதீங்க. அது இதோட இன்னும் கொடுமையாக இருக்கும். வாழும்போதே அந்த நரகத்தை பார்க்குற மாதிரியான வாழ்க்கை வாழ்கிற மாதிரி ஆகிடும். சரிங்களா? அதனால் தேவையில்லாததில் போய் மாட்டிக்காதீங்க. ஓரளவுக்கு உங்களால் ஒரு 10 லட்சம் கடனை சமாளிக்க முடியும்னு உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னா அதோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலோ எல்லாத்துக்குமே நல்லா வந்து யோசித்து 10 லட்சம் வாங்குறீங்க அப்படின்னாலுமே அந்த 10 லட்சம் என்னத்துக்கு வாங்குகிறோம், இதை நம்ம சமாளிக்க முடியுமா, நமக்கு பேக் போனில் என்ன இருக்குது, சப்போஸ் நாளைக்கு சமாளிக்க முடியும்னா எப்படி இதை சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்குள்ள 1000 கேள்விகள் உங்களை நீங்கள் கேட்கலன்னா நாளைக்கு 10,000 கேள்வி கடன் கொடுத்தவங்க உங்களை கேள்வி கேட்பான். அது நல்லா புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் நிறைய வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஈஸியாலாம் எதுவுமே நடந்துடாது. நிம்மதியாக வாழணும், கொஞ்சம் கரெக்டாக நம்ம வந்து ஒரு லெவலில் இருக்கணும்னா ஈஸியாலாம் நடந்துடாது. அதையுமே நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணால் தான் நடக்குமே. ஒரு சில பேர்லாம் சொல்லுவானுங்க, இதெல்லாம் இப்போ பிளானை போட்டால் பண்ணுறது அப்படின்னு. அவனுக்கு புரியல. அவன் ஒரு பரதேசி, அவன் பாட்டை முட்டி சொத்து மயிறு விட்டு சொத்துன்னு இருக்கும். அதனால் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இன்னொன்று அவன் அப்படி பேசுகிறான்னாக்கா அவன் வந்து இந்த அடிபட்டு வர்றவனுக்கு மட்டும் நல்லாவே தெரியும். சரிங்களா? அதனால் தேவையில்லாத வந்து பிரச்சனையை எதுவுமே பண்ணிக்காதீங்க. இன்னொன்று, இன்றைக்கெல்லாம் நிறைய வந்து டெக்னாலஜி வளர்ந்துட்டு வர நேரம் உங்களுடைய ஸ்கில் என்னவோ அதை வந்து டெவலப் பண்ணி அது மூலயமா வந்து ஒரு வருமானத்தை பெருக்கிற வழியை பாருங்கள். ஏன்னா பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக போச்சு. உங்களுக்கு தேவை இருக்குதோ இல்லையோ உங்களுடைய ஸ்கில் என்னவோ அதில் தெளிவாக இருந்து அது மூலயமா வந்து ஒரு வருவாயை ஈட்டுறதுக்கான வழியை வந்து பார்த்து வச்சுக்கோங்க.
பிரச்சனை அப்படிங்கிறது அதுவெல்லாம் என்றைக்குமே வரதில்ல, எல்லாமே நம்மளாக தான் வர வச்சுக்கிறோம். சரிங்களா? ஆனால் அது வர வச்சுக்கிறதுமே கூட அது எந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நமக்கு முடியும். 100% நான் எதுவுமே சொல்ல வரல. இங்கே 100%ங்கிற வார்த்தை எதுக்குமே பொருந்தாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். நூல் பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செய்யணும், 100% எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்யணுங்கிறதுலாம் இங்கே எங்கேயுமே யாருக்குமே பொருந்தாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது மெயின். இங்கே நூல் பிடிச்ச மாதிரிலாம் யாருமே இல்லை, 100% பர்ஃபெக்டாகவும் யாருமே இல்லை. சரிங்களா? ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் அதில் ஒரு சில தவறுகளோ அல்லது ஒரு சில பிழைகளோ நடக்க தான் செய்யும். அதை மனசில் வச்சுக்கோங்க. இதில் எல்லாத்தையுமே அதுக்கோசரம் எப்படி சொல்கிறது, அதுக்காக எல்லாத்தையுமே நம்ம எல்லாமே தானாக நடக்கட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் இருந்துடாதீங்க. தானாக நடக்கிறதுனா உங்களுக்கு என்னைக்குமே நீங்கள் மேலே வர முடியாது. அங்கேயே இருந்துட்டு கனவு தான் காணலாம். மல்லாக்கப்படுத்திக்கிட்டு தானாக வந்துடும் எந்த பிரச்சனையும் போய் தலையாக உள்ளே விட்டுக்கூடாது அப்படின்லாம் என்றைக்குமே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒதுங்கி தான் இருக்கணும் கடைசி வரைக்குமே. ஸோ பிரச்சனை அப்படிங்கிறது வேணும், ஆனால் அது எந்த அளவுக்கு நமக்கு இருக்கணுமோ அது எந்த அளவுக்கு தாங்க முடியும்னு உங்களுக்கு அதை கணிக்கக்கூடிய அந்த ஒரு இது இருக்கணும், ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். ஒரு 10 லட்ச ரூபா, ஓகே நம்ம லைஃப் இன்றைக்கி முன்னேறணும், என்ன செய்யலாம்? ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம். ஓகே, 10 லட்ச ரூபா வாங்கணும் முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்ண போகிற அந்த 10 லட்சத்தை அதை எப்படி செட்டில் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நீ என்ன செய்ய போகிறதுக்காக அப்படின்னு. லோன் வாங்க போறியா, வட்டிக்கு வாங்க போறியா? சரி, இதெல்லாம் வாங்கிட்டேன், பிஸ்னஸை பண்ணிட்டேன். ஸோ பிஸ்னஸ் நாளைக்கு கை கொடுத்தால் ஆச்சு, கை கொடுக்கல என்ன செய்வேன்? 10 லட்சம் போட்டது அப்படியே இருக்குது. இப்போ என்ன செய்வா? வட்டி வளர்ந்துட்டுருக்கு. கடங்காரன் ஊட்ட நெருங்கி வர ஆரம்பிச்சிடுவான் இதுக்கப்புறம் விட்டா. இப்போ என்ன செய்வேன்? இந்த கேள்வி வாங்கிட்டு இருக்கணும். ஸோ என்ன அந்த கேள்விக்கான ஆன்சர் உனக்கு தெரிஞ்சிருந்துன்னா இந்த 10 லட்சம் கடன் அடைக்கிறதுக்கு உனக்கு பேக் சப்போர்ட்டாக 2 பிளான் இருந்தால் மட்டும்தான் உன்னால் ஓரளவுக்காவது நிம்மதியாக வாழ முடியும். புரியுதா? ஓரளவுக்காவது நிம்மதியாக வாழ முடியும். ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கினேன்னா அதை சமாளிக்கிறதுக்கு உன் பிஸ்னஸ் இப்போ நீ போடுறேன்னா அது நாளைக்கு அதுலேருந்து உனக்கு பெருத்த லாபம், அதுலேருந்து உனக்கு ஓரளவுக்கு லாபம் வரல, கடன்காரனுக்கு கடன் இதெல்லாம் செட்டில் பண்ணணும்னு வரும்போது உனக்கு பின்னாடி இந்த 10 லட்சத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 பேக் சப்போர்ட்டில் உனக்கு பிளான் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் சமாளிக்க முடியும். இல்லைன்னா கேட்குறவனுக்கு பதில் சொல்லியே நீ செத்து போயிடுவேன். சரியா? உன்னால் நிம்மதியாக சோறு தண்ணி குடிக்க முடியாது, பொண்டாட்டி கூட நிம்மதியாக குடும்பம் நடத்த முடியாது, ஒரு பிள்ளைங்க கூட நிம்மதியாக இருக்க முடியாது, ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது, ஒரு தேர்த்துன்னா பார்க்க முடியாது, ஒரு அங்காளி பங்காளி கல்யாணத்துக்கு போக முடியாது, ஒரு சகலமாரி கல்யாணத்துக்கு போக முடியாது, ஒரு மச்சாமாரி குடும்ப நலத்துக்கு போக முடியாது, ஒரு சாமி கும்பலத்துக்கு போக முடியாது, ஒரு ஊர்வலத்துக்கு போக முடியாது, நீ நிம்மதியாக தூங்க விட முடியாது. சிம்பிளாக சொல்லணும்னா நீ நிம்மதியாக தூங்க விட முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே பிளான் இருக்குது ராஜாங்க. சரிங்களா? பிரச்சனைங்கிறது இவ்வளோதான். சரிங்களா? அதுவாலாம் என்றைக்குமே வராது. இங்கே பிரச்சனையே நான் என்ன இவ்வளோ இந்த அளவுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கேன்னா எனக்கு பிரச்சனையே வராமலே இருந்திருக்குமே. நான் பிரச்சனையை நானாக தான் வர வச்சுக்கிட்டேன். அதுக்கு பிளான் நான் போட்டேன். சரிங்களா? அது ஒரு பிளான் இருக்குது, அது ஓரளவுக்கு சமாளிச்சிட்டேன். ரொம்பலாம் நான் நம்ப முடியும். ஒருத்தருக்கு தெரியும் ஸோ எந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும். ஒரு சில பேர் ரிஸ்க் எடுத்தால் தான் இதுன்னு. ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாது, ஓவர் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஒரு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீ 10 லட்சம் தான் உன்னால் அடைக்க முடியும், அதனால் சமாளிக்க முடியும். நீ போய் 1 கோடி ரூபா வாங்கி நீ என்ன பண்ணுவ? சரி, அந்த 1 கோடி ரூபாய்க்கு பிளான் இருக்கா? ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், இது பண்ணால் வந்துன்னு அதுக்கு பிளான் இருக்கா? ஏதாவது இருக்கணும். சரிங்களா? இது எதையுமே இல்லாமல் கண்மூடித்தனமாலாம் எதுவுமே இறங்கக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படிலாம் பண்ணிங்கன்னா சாகிற வரைக்கும் கடன்காரனுக்கு பதில் சொல்லிக்கிட்டு நிம்மதி இல்லாமல் பிரச்சனையிலே கடந்து சாக வேண்டியது தான். சரிங்களா? ஸோ தெளிவாக பிளான் பண்ணுங்கள். பிரச்சனைங்கிறது அது பெரிய மேட்டரே கிடையாது. பிரச்சனை
வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிருங்க. வந்ததுக்கப்புறம் எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிங்க. அதை சமாளித்ததுக்கப்புறம் எவ்வளோ விரைவில் அதை செட்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ விரைவில் செட்டில் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. இதுக்கெல்லாம் சிறந்தது ஒரு பதில் என்னென்னா, தேவையில்லாமல் பெரிய பிரச்சனையில் போய் மாட்டாதீங்க. அதுலேயும் குறிப்பாக பண பிரச்சனை, சரிங்களா? அதுதான் வந்து ஒரு சரியான வழியாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சது. ஸோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.